ஒரு இஸ்லாமிய பெண் எப்படிதான் வாழணும்னு பேசுறோம் நாம, ஒரு இஸ்லாமிய ஆண் எப்படிதான் வாழணும்ன்றத பேச மறந்துட்டோம். வாலிபத்துல ஹிஜாப பேணி மனைவியா குடும்பத்தை வழி நடத்தி இஸ்லாமிய தாயா குழந்தைகளை நல்ல முறையில வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கானதுன்ற மாதிரி வாலிபத்துல தன்னோட பார்வையான காசை கட்டுப்படுத்தி மனைவி இடத்துல சிறந்த கணவரா, குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த அப்பாவா இஸ்லாமியரா வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற பொறுப்பான ஒரு இஸ்லாமிய ஆண் எப்படிதான் வாழணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ஆணோட வாழ்க்கை பருவம் ஆரம்பிக்கிறது அவனோட வாலிபத்துல தான். அந்த வாலிபத்துல அவன் இஸ்லாத்தை நெருங்கினா அவனோட வாழ்க்கை இஸ்லாத்தோட போகும். அந்த வாலிபத்துல அவன் இஸ்லாத்தை விட்டு தூரமாகினா இஸ்லாம் அவனோட வாழ்க்கையில இருந்து தூரமா போற மாதிரி அவனும் இஸ்லாத்துல இருந்து தூரமா போவான். இன்னைக்கு வாலிபர்கள் நினைக்கிறது என்னமோ மதரசா போற பையன் மட்டும் தான் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணணும், அவங்க மட்டும் தான் மியூசிக் கேட்க கூடாது, போதை பொருள் பாவிக்க கூடாது, ஹராத்த பண்ண கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. எதனாலனா ஒரு இஸ்லாமிய வாலிபன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத மறந்து ஒரு காஃபிரான வாலிபரா வாழ்றாங்க. ஒரு இஸ்லாமிய வாலிபனோட வாழ்க்கையில இருக்க வேண்டிய முதல் விஷயம் அவனோட கண்களுக்கான ஹிஜாப் தான். ஏன்னா இன்னைக்கு வாலிபர்கள் நாம தவறு அந்த முதல் ஸ்டெப்பே காஸ் அப்படிங்கிற நம்மளோட பார்வைகள் தான். இதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பெண்களுக்கான ஹிஜாபுடைய சட்டத்தை இறக்க முன்னாடியே முஃமினான ஆண்களே தங்களோட பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்க, தங்களோட மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறான். அந்த பார்வைகளை தாழ்த்தி கொள்றது அப்படிங்கிறது நேர்ல பார்க்கும் போது மட்டுமே இல்லாம மொபைல் போன்ல ஸ்கிரீன்ல பாக்குறதும் ஆபாசங்களை பார்க்காம இருக்கிறதும் தான். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு வாலிபரா இருக்கிற ஆண், ஒரு கணவரா இருக்கிற ஆண், ஒரு தகப்பனா இருக்கிற ஆண் தன்னோட சகோதரிக்கு, தன்னோட மனைவிக்கு, தன்னோட குழந்தைகளுக்கு சொல்றான், நீ ஆண்களோட கண்ணியமா நடந்துக்கணும், நீ ஆண்களோட பேசக்கூடாது, நீ சோசியல் மீடியால போஸ்ட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண் அப்படின்ற ஸ்தானத்துல இருக்க வாலிபன், ஒரு கணவன், ஒரு தகப்பன் யாருன்னே தெரியாத ஒரு பெண்ணோட ப்ரொஃபைல விசிட் பண்றான், ஃபாலோ பண்றான், லைக் பண்றான். இன்னும் எல்லைகளை தாண்டி தன்னோட சகோதரிக்கு தெரியாம, தன்னோட மனைவிக்கு தெரியாம, தன்னோட குழந்தைகளுக்கு தெரியாம ஒருத்தன் காதலே பண்றான் அப்படின்னா அது சரியா? அப்படின்னா அங்க ஆண்களுக்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பெண்கள் எப்படி ஹிஜாப பேணி தன்னை ஆண்களோட பார்வையில கவராம நடந்துக்கணுமோ அதே மாதிரிதான் ஆண்கள் தங்களோட பார்வைக்கு ஹிஜாப் அணிந்து மத்த பெண்களை ஈர்க்கிற மாதிரி ஃபித்னாவா வாழக்கூடாது. இது நேர்ல நடக்கிறதா கூட இருக்கலாம், இல்லனா சோசியல் மீடியால நடக்கிறதா கூட இருக்கலாம். ஏன்னா சைக்காலஜி படி ஒரு ஆண் என்னைக்குமே ஒரு பெண் தன்னை பார்க்கணும்னு நினைப்பான். ஆல்சோ ஒரு பெண்ணாக இருந்தானா தன்னை ஒரு ஆண் பார்க்கணும்னு நினைப்பான். இதுதான் சைக்காலஜி. இதையும் தாண்டி வாலிபர்கள் இந்த சுதந்திர பருவத்துல இஸ்லாத்தை விட்டு தூரமாகிறது ஹராமான பழக்க வழக்கங்களாலதான்.